இன்னைக்கு நம்ம திருநீற்று பச்சை செடியை பற்றி பார்க்கலாமா? இது வந்து பச்சை செடி, திருநீற்று பச்சை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. துளசிக்கு நிகரான செடி தான் இந்த திருநீற்று பச்சை செடி. நம்ம துளசிக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த செடிக்கும் மரியாதை கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனாடி கொஞ்சம் வாடி இருக்குது. ஆனால் இல்லைன்னா எப்போதும் போல் பச்சை பச்சைன்னு இருக்கும். இதில் உள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, கட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இங்கே பாருங்கள், விதை பட்டு பட்டு நிறையா அடுத்த ரவுண்டு வந்து தளைஞ்சு வர்றாங்க. இது எப்போதுமே இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கும். அம்மா ஸ்கூல் போகும்போது இதை பறித்து தலையில் வச்சு விடுவாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. இப்போ வேப்பங்குழுந்தெல்லாம் வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அதே மாதிரி இது பாதுகாப்பாக இருக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும். இதை அப்படியே இந்த பூவோடு சேர்த்து நம்ம வச்சுக்கிட்டு போகிறவங்களுக்கு தெரியும், நல்ல வாசமாக இருக்கும். மற்றவங்க வந்து நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த வாசம் இருக்கும். இப்போ வந்து இதுலேருந்து நம்ம சீட்ஸ் எடுக்கலாம் பாருங்கள். இதை வந்து நான் இப்போ தட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இதை நான் இப்போ உடனே எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிறனாடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை பறித்து காய வைக்கணும் அப்படின்னா அந்த அன்னக்கூடை அந்த மாதிரி பெரிய அகலமான பாத்திரமாக இருந்தால் அதில் காய வைக்கணும். ஏன்னா இது வந்து வெடித்து வெளியில் விழுந்துடும். அது மாதிரி செடியிலே வந்து ரொம்பலாம் காய விட்டுறக்கூடாது. லேசாக ஓரளவு அந்த இலை அந்த வந்து காயிற மாதிரி இருக்கும் போதே நம்ம அதை பறிச்சுட்டு வந்துடும், இல்லைன்னா உதிர்ந்து கொட்டிடும். அப்படி தான் நான் ரொம்ப நாள் எடுக்காமல் விட்டுறது. எப்போவாது நினைக்கிற அன்னைக்கு போய் எடுத்துகிட்டு வர்றது. நம்ம எவ்வளோ பறிச்சுக்கிட்டு வந்தோம் பாருங்கள். இப்போ எதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை எடுத்து சேர்த்து வைக்கணும். நிறைய செடி இருந்தது, இப்போ 1 2 தான் இருக்குது. இந்த சப்ஸா சீட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் சொல்கிறாங்க. அதாவது ஜீரண பாதையில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணை வந்து ஆற்றக்கூடியது இது அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம தேங்காய் பாலில் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம வந்து அந்த புண்ணு எல்லாமே ஆற்றும். அந்த ஜீரண பாதையில் உள்ள புண்ணு எல்லாமே ஆற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு புண்ணையும் சரியாக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெஞ்செரிச்சலை போக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. மலச்சிக்கலுக்கான ஒரு சரியான மருந்து இது அப்படிங்கிறாங்க. முக்கியமாக உடல் எடையை குறைக்கும்.